Queen Jhansi. வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. இப்போ நம்ம எக் மஃபின்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் மஃபின்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுவையான உணவு, பேலியோக்கு ரொம்பவே ஏற்ற உணவு. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்யறது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் குயின் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு இது வதங்கின பின்னால இதை நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்றேன். இப்போ நான் இதுல செடார் சீஸை கொஞ்சம் துருவுறேன். செடார் சீஸ்ன்னு இல்ல, எந்த சீஸா இருந்தாலும் பரவாயில்ல. மொசரெல்லாவோ செடார் சீஸோ இல்ல வேற எந்த சீஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். போடாமலும் செய்யலாம், ஆனா போட்டாதான் இந்த எக் மஃபின்ஸ்க்கு நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் போல நம்ம இத துருவி வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இது ஒரு 200 கிராம்ஸ். நான் ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் துருவுறேன். 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு உண்டானதை நான் துருவிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் 4 முட்டைய ஊத்தி வச்சிருக்கேன். இதுல நம்ம சீஸையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை நல்லா அடிச்சுட்டு இப்ப சீஸுக்கும் முட்டைக்கும் தேவையான அளவுக்கு இதுல உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். இது ஒரு பேலியோ டிஷ்ஷுங்க. பேலியோ டிஷ் அப்படின்னா பேலியோக்காரங்க தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம். ஏன்னா எக்கோடைய ஒரு வெரைட்டி தான் இது. நல்ல சத்தானதும் கூட. இப்ப இது கூட நான் இந்த வெங்காயம் தக்காளிய வதக்கி வச்சதை சேர்க்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்துக்கணும். ரொம்ப கொதிக்க சேர்த்தோம்னா சேர்க்கும் போதே அந்த முட்டை வெந்த மாதிரி ஆயிரும். சோ கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம இத கப்ல ஊத்திக்கலாம். சின்ன சின்ன கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல பட்டர் பேப்பர் போட்டு ஊத்திட்டோம்னா ஒட்டாம வரும். சோ நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் எல்லா கப்லயும் ஊத்தி வச்சிட்டேங்க. இதை எடுத்து நான் மைக்ரோவேவ் மோட்ல ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சு எடுக்க போறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் ஓவன் இல்ல அப்படின்னா நீங்க இதை அப்படியே இட்லி ஊத்துற மாதிரி கூட ஊத்தி எடுத்துக்கலாம். ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ நான் இப்போ மைக்ரோவேவ் ஓவன்ல இதை தூக்கி வைக்கிறேன். இப்போ நான் ஓவன்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 மினிட்ஸ் வைக்கிறேன். தேவைப்பட்டா 1 மினிட்டா அதிகப்படுத்திக்குவேன். அதை எடுத்து நம்ம குத்தி பார்க்கணும். அந்த எக்கு வெந்துருச்சுன்னா ஓகே. ஏதாவது ஒரு கம்பியோ கத்தியோ எடுத்து குத்தி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நான் மைக்ரோவேவ்ல ஒரு 4 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு கரெக்டா இருந்தது டைம். இப்போ நம்ம எக் மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல போட்டு ஊத்தி வச்சிருக்கிறதுனால அது ஒட்டாம வரும். சோ நம்ம அப்படியே எடுத்து வெளியே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கப் கேக் மாதிரி. அததான் நம்ம மஃபின்ஸ் சொல்லுவோம். அப்படியே நம்ம எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். சீஸ் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹெவி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதனால நார்மலா பேலியோக்கு 3 எக் சாப்பிட்றவங்க இந்த விதத்துல 2 தான் சாப்பிட முடியும். பாத்தீங்கன்னா இப்படியே வச்சிட வேண்டியதுதான். நம்ம சாப்பிடும் போது இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க.
நம்மளோட எக் மஃபின்ஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தட்ல செய்யும்போது. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சீஸ் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் அந்த ரப்பர் தன்மை இருக்கும், ஏன்னா அந்த சீஸ்னால. நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம், அல்லது ஸ்பூன் போட்டு கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. Please like, share and subscribe.